இங்கே பாருங்களேன், நீங்கள் தூங்குறதுக்கு முன்பாக ஒரு 10 ஜெப குறிப்புகள், இதை ஜெபிச்சுட்டு படுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துலையே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். முதல் காரியம் பாருங்கள், 38 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த மனுஷன் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இடத்துலையே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அப்படிப்பட்ட ஒரு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சுருக்கிறார். உங்களால் நம்ப முடியுதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏமே. ரெண்டாவது, நீங்கள் இதில் புரிந்து கொள்ளணும், இப்படிப்பட்ட உயர்வு வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நீண்ட காலமாக இருக்கிற அந்த பிரச்சனை இன்றைக்கு முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அது எந்த பிரச்சனைன்னு ஆண்டவர் சீக்கிரம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரெண்டாவது முக்கியமான காரியம், நீண்ட நாளாக நோயிலிருந்து என் வீட்டுக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு விடுதலை கொடுங்கப்பான்னு நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அதற்கும் ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். மூன்றாவது, உங்கள் குடும்பத்தில் முடங்கி இருக்கிற ஆசீர்வாதங்கள் மறுபடியும் உயிர் பெறணும்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. விசுவாசத்தோடு படுங்க. கர்த்தர் அது மறுபடியும் உயிரோடு எழுப்புவார். நான்காவது, சோர்வடைந்த விஷயங்களெல்லாம் புதிய பலனுக்காக அடையாளப்படுத்தப்படணும். நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. தேவனே அதை அடையாளப்படுத்தி பலப்படுத்துவார். ஐந்தாவது, உங்கள் குடும்பத்தில் அற்புதமான சில விஷயங்கள் உண்டாகணும், அதிசயமான சில விஷயங்கள் உண்டாகணும். அந்த அற்புதத்துக்காக நல்லா ஜெபிச்சுட்டு படுங்களேன். இந்த இரவு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஆறாவது, உங்கள் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கணும். அதை மையப்படுத்தி எந்த அளவுக்கு ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. ஆண்டவரே என் பிள்ளை எழும்பணும், பிரகாசிக்கணும்னு கர்த்தர் அப்படியே உங்கள் பிள்ளைகளை எழுப்புவார். எட்டாவது பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் எல்லா கட்டுகளும் உடையணுங்க. இந்த பயம், தோல்வி, சாபம், மனவேதனை, இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார். ஒன்பதாவது, இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பமாக என் குடும்பம் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு படுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு உயர்வையும் பெருக்கத்தையும் நீங்கள் சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. ஏவன். பத்தாவது, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், எங்கள் குடும்பம் தேவனுடைய அற்புதத்துக்கு சாட்சியாய் மாறணும். அற்புதம் நடக்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்ம குடும்பம் அந்த அற்புதத்துக்கு சாட்சியாய் மாறணும். இந்த 10 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு விடுதலையையும் உயர்வையும் பெருக்கத்தையும் கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க தொடர்ந்து ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.